ஒவ்வொரு சாதிகளுக்கும் சங்கம் இருக்கு. ஏன்னா அந்த சாதிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக. ஒவ்வொரு மதங்களுக்குமே சங்கம் இருக்கு, அந்த மதத்துல உள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக. ஒவ்வொரு இனத்திற்குமே சங்கம் இருக்கு. ஆனா தமிழ் இனத்திற்கு மட்டும் சங்கம் என்ற ஒன்னே இல்லை. இப்படி சிந்தித்தவர் தான் நம் உலகில் திரு பாண்டியனையர். அவரின் சிந்தனையின் வெளிப்பாடு தான் இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம் இந்த 5ஆம் தமிழ் சங்கம். தமிழர்களுக்கான ஒரு இனவியல் அமைப்பு தான் இந்த 5ஆம் தமிழ் சங்கம். இதே போலதாங்க தமிழ்நாட்டுல காவலர்களுக்குன்னு ஒரு சங்கம் இல்லை, அனைத்து துறைகளுக்குமே சங்கம் இருக்கு. ஒரு லேபர் கூட லேபர் யூனியன் இருக்கு. அனைத்து துறைகளுக்கும் சங்கம் இருக்கும் போது காவல்துறைக்கு ஏன் சங்கம் இல்லை? முதல்ல காவல்துறைக்கு ஏன் சங்கம் வைக்கணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம காவல்துறைக்கு சங்கம் வைப்பது சட்டப்படி சரியா, அதெல்லாம் சாத்தியமான்ற பல கேள்விகள் இருக்கு. அதற்கான விடையெல்லாம் பார்க்க போறோம். காவலர்கள் அப்படின்னா நம்ம எல்லார் மனதிற்கும் எழக்கூடிய செய்திகள் என்ன? காவலர்கள் அவங்க மூர்க்கத்தனமா இருப்பாங்க, முரட்டுத்தனமா இருப்பாங்க, கஸ்டோடியல் டெப்த், காவல் நிலையத்துல அடிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. இது போன்ற செய்திகள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையில் காவல்துறைக்கு பின்னாடி பல கருப்பு பக்கங்கள் இருக்கு. அந்த கருப்பு பக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இங்க இருக்கிற உண்மையான பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு இப்ப நமக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்குங்க, அதனால நம்ம இங்க எல்லாம் ஒண்ணு கூடுவோம். ஆனா காவல்துறைக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு 24 மணி நேரம் வேலைகள் இருக்கு. ஒரு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் அது போன்ற எந்த பண்டிகையும் இல்லை, வர சொன்னா வந்துதான் ஆகும். அவங்களுடைய அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அந்த மன உளைச்சல் இந்த ஐடி கம்பெனி மற்ற வேலைகள் இருக்காங்கல்ல, அதுக்கு ஈடுனே ஆகாதுங்க. அவ்வளவு மன உளைச்சல் இருக்காங்க காவல்துறை. அந்த மன உளைச்சலின் உச்சபட்சம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டிற்கும் காவல்துறையில பணிபுரியறவங்க 40க்கும் மேற்பட்டோ சூசைட் பண்றாங்க, தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. மக்களை காப்பாற்ற விரும்பும் காவல்துறையினரே அப்படி தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை நம்ம போக்குனாதான் நம்ம மற்ற பிரச்சனைகள்ல இருந்து காவல்துறையை கொண்டு வர முடியும். காவல்துறை லஞ்சம் வாங்குறாங்கன்னா அங்க என்ன சிக்கல்? அவங்களுக்கு ஏன் ஊதியம் கம்மியா இருக்கு? அதை நம்ம சிந்திக்கணும். அப்ப இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு அதுக்கான ஒரு மிக முக்கியமான தீர்வு என்னவா இருக்கும்னா காவல்துறைக்கு சங்கம் அமைத்தல். இது எப்படி சாத்தியம்? பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இது தமிழ்நாடு அளவுல இது சாத்தியமா, இது சட்ட ரீதியா சாத்தியமா அப்படின்ற கேள்விகள் இருக்கும். முதல்ல தமிழ்நாட்டில் காவலர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 6 டிஜிபி, 24 ஏடிஜிபி, 45 ஐஜி, 40 டிஐஜி, 125 எஸ்பி, 700 டிஎஸ்பி, 2800 இன்ஸ்பெக்டர், 9000 சப் இன்ஸ்பெக்டர், 95000 கான்ஸ்டபிள், அது தவிர மற்ற காவலர்கள் அவங்க எல்லாரும் சேர்த்து 1,33,000 காவல்துறையினர் இருக்காங்க. அதுல மேல் மட்டத்துல இருக்க 1000 காவல்துறையினர் இருக்காங்கல்ல, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், வெறும் 1000 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சங்கம் இருக்கு, அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சங்கம் இருக்கு. ஆனா அந்த கீழ் மட்டத்துல இருக்காங்கல்ல 1,00,000 கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய பிரச்சனை யார் சரி பண்றது? எந்த ஒரு லஞ்சம் ஊழலும் மற்றவர் ரொம்ப நேர்மையானவர். அவர்